வணக்கம் நேயர்களே. ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளேடு நமது பார்வையில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கடந்த நாட்களைப் போலவே இன்றைய தினமும் பத்திரிகைகளை வெளியாகி மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற செய்திகள் தொடர்பிலே தான் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இன்றைய தினமும் பலதரப்பட்ட விடயங்கள் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. அந்த வகையிலே ஆரம்பத்தில் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியை நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்டால், வடக்கு கிழக்கு எல்லையிலே புதிய சிங்கள குடியேற்றங்கள் மக்கள் பிரதிநிதிகள் கவனத்தில் கொள்ளவில்லை என விசனம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற நகரமான புல்மோட்டையில் தென்னமரவாடி கிராமத்திற்கு அண்மையாக உள்ள பகுதியிலே 2 புதிய சிங்கள குடியேற்றங்கள் சட்டவிரோதமான முறையில் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தென்னமரவாடியிலே புல்மோட்டை செல்லும் வீதியிலே புல்மோட்டை போகவெவ P60 வீதியிலே உள்ள குச்சவெளி பிரதேச பிரிவின் கீழ் உள்ள 2 தமிழ் கிராமங்களை ஆக்கிரமித்து பௌத்த பிக்குகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றின் ஆதரவோடு பாதுகாப்பு தரப்பினரும் இணைந்து இந்த புதிய சிங்கள குடியேற்றங்களை அமைத்து வருவதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலே தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் கவனம் செலுத்தவில்லை எனவும் அவர்கள் ஏனோ தானோ என்று அவதானம் செலுத்தாமல் செயற்பட்டு வருவதாகவும் இந்த செய்தியிலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கிலே சிங்கள பௌத்த குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக வடக்கிலே மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்கின்ற போர்வையிலே முல்லைத்தீவிலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் அமைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி தொடர்ச்சியாக தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் அவ்வாறான எந்த குடியேற்றங்களும் முன்னெடுக்கப்படவில்லை என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு அரசு தரப்பினரும் கூட்டமைப்பிற்கு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே தான் தற்பொழுது புல்மோட்டைக்கு அருகாமையிலே 2 திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் உடனடியாக தமிழ் தலைமைகள் அவதானம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது, வடக்கில் போன்ற கிழக்கிலும் அபிவிருத்திகள், மட்டக்களப்பில் பிரதமர் உறுதி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. வடக்கு அபிவிருத்தி அமைச்சினூடாக அம்மாகாணத்திலே எவ்வாறு அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகிறதோ அதற்கு சமாந்தரமாக கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை செயற்படுத்துவேன் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்திருக்கிறார். மட்டக்களப்பு வெபர் விளையாட்டு அரங்கிலே நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற 10 லட்சம் காணிகளுக்கு உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதுதான் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். வடமாகாணத்திலே எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறதோ அவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் நிச்சயமாக கிழக்கு மாகாணத்திலும் முன்னெடுக்கப்படும் என்கின்ற ஒரு தகவலைத்தான் நேற்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, ஊடகங்களை தமிழர் ஆரம்பித்தால் புலிமுத்திரை குத்துவது ஏன், சபையில் பிரதியமைச்சர் பத்திரன கேள்வி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. சிங்கள பௌத்தர் அல்லாத எவரும் ஊடகங்களை ஆரம்பித்தால் அவர்களுக்கு புலிமுத்திரை குத்துவது ஏன் என சபையிலே கேள்வி எழுப்பிய பிரதியமைச்சர் புத்திக பத்திரன, ஊடகங்களும் மக்களை தூண்டிவிடும் வகையிலே செய்திகளை வெளியிட வேண்டாம் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற 2019ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதான விருந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது சிங்கள பௌத்தர்கள் தவிர்ந்த ஏனைய யாராவது ஒருவர், அதாவது தமிழர்கள் யாராவது ஒருவர் ஒரு ஊடகத்தை ஆரம்பித்தால் ஏன் நீங்கள் அவர் மீது புலிமுத்திரை குத்துவீர்கள், இது நியாயமான ஒன்றா என்கின்ற கேள்வியை அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே எழுப்பியிருந்தார். அதே போன்று நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே ஊடகங்களுக்கான ஒழுக்க விதிமுறைகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் தொடர்ந்து எமக்கு ஏமாற்றம், 6 புலம்பெயர் அமைப்புகள் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய குற்றச்செயல்கள், அட்டூழியங்கள் தொடர்பிலே பொறுப்பு குரலை வலியுறுத்தும் முகமாக கொண்டுவரப்பட்ட 30-1 பிரேரணி இலங்கை அரசாங்கம் முழுமையாக அமல்படுத்துவதிலே தெளிவானதொரு பாதையை எடுக்காத நிலையிலே தற்பொழுது 40-1 பிரேரணி கொண்டுவரப்பட்டு இலங்கைக்கு 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்ச்சியாக தமிழ் மக்களையும் தமிழர்களையும் ஏமாற்றுகிற ஒரு செயற்பாடு. அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் தொடர்ச்சியாக தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் 6 தமிழ் அமைப்புகள் ஒன்றாக இணைந்து முன்வைத்திருக்கிறது. ஜெனீவா கூட்டத்தொடரிலே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு எதிராக புதிய பிரேரணி ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதாவது
40-1 பிரேரணை கொண்டு வரப்பட்டது. இந்த பிரேரணையை கனடா, ஜெர்மன், பிரித்தானியா, மசிடோனியா உள்ளிட்ட சில நாடுகள் கொண்டு வந்திருந்தன. இந்த நாடுகளால் கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்தது. இந்த பிரேரணைக்கு எந்த ஒரு நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையிலே வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே தான் தொடர்ச்சியாக இலங்கைக்கு கால அவகாசம் வழங்குவதால் எந்த ஒரு பயனும் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக ஜெனீவாவிற்கு சென்றிருக்கிற தமிழ் தரப்புகளால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு அங்கமாகத்தான் 6 புலம்பெயர் அமைப்புகள் கூட்டாக இணைந்து அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் தொடர்ந்து எமக்கு ஏமாற்றம் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் கூட ஜெனீவாவிலே இடம்பெற்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் உங்களுக்கு முந்திக்கொண்டு ஆதவன் தொலைக்காட்சி அதேபோன்று ஆதவன் இணையதளத்தில் வழங்கியிருந்தோம். ஜெனீவாவிற்கு சென்றிருந்த எங்களுடைய ஆதவனுடைய சிறப்பு செய்தியாளர்கள் அந்த செய்திகளை உங்களுக்கு முந்திக்கொண்டு வழங்குவதற்கு எங்களுக்கு உதவி புரிந்தார்கள் என்பது மிக முக்கியமானது. இது இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிற செய்திகள் தொடர்பிலே அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், இறையாண்மையை பாதிக்கும் விசாரணைக்கு இடமில்லை, ஐநா மனித உரிமை பேரவைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் பிரதமர் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் வகையிலே மனித உரிமை மீறல் பற்றிய விசாரணைகளையும் மற்றும் மனித உரிமைகள் விடயங்களையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். கடந்த சில தினங்கள், அதாவது நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலே பங்கேற்று உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார். அதாவது நாட்டின் இறையாண்மையை பாதிக்கிற வகையிலான விசாரணைகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்பதை தாங்கள் ஜெனீவா மனித உரிமை பேரவையிலே ஆணித்தரமாக தெரிவித்திருப்பதாகவும், அதேபோன்று வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பனவினுடைய உரையின் மூலம் நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றியிருந்தார். இந்த இடத்திலே நாங்கள் மற்றொரு விடயத்தை கூற வேண்டும். அதாவது திலக் மாரப்பனவினுடைய உரைக்கு பிரதமர் நன்றி தெரிவிக்கிற இந்த இடத்திலே நாங்கள் மற்றொரு விடயத்தை ஞாபகப்படுத்துவது சிறப்பாக இருக்கும் என நினைக்கின்றோம். அதாவது திலக் மாரப்பன ஜெனீவாவிலே உரையாற்றிய அடுத்த தினம் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. திலக் மாரப்பனவின் உரையிலே தந்த அறிக்கையிலே தாம் சில முக்கிய திருத்தங்களை மேற்கொண்டதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருந்தார். மஹிந்தனுடைய சகாக்களை சந்தித்து இராப்போசன விருந்தொன்றில் பங்கேற்றிருந்த போதுதான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். தாம் ஜார் என்பதை விரைவிலே பிரதமருக்கு காட்டுவேன் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் தான் தோன்றித்தனமாக செயற்படுகிறார். அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்ட தொடர்பிலே வெளிவிவகார அமைச்சருக்கு எதுவும் தெரியாது. பிரதமர் அலுவலகம் தான் அந்த அறிக்கையை தயாரித்திருக்கிறது. அந்த அறிக்கையை கொண்டு சென்று ஜெனீவாவில் வாசிப்பது மாத்திரம்தான் திலக் மாரப்பனுடைய பணியாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனினும் அந்த அறிக்கையை இறுதி நேரத்திலே நான் சில முக்கியமான திருத்தங்களை மேற்கொண்டு இருந்தேன் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிற நிலையிலே தான் திலக் மாரப்பனுடைய அறிக்கையின் மூலம் நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டியிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, புலிகளை தோற்கடித்தது தவறா, ஜெனீவா தீர்மானம் குறித்து கோட்டா கருத்து என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஜெனீவாவிலே இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட பிரேரணையானது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இது உலகில் உள்ள மிகவும் மோசமான பயங்கரவாத அமைப்பை நாமும் தோற்கடித்தது தவறானதா என கேட்க தோன்றுவதாக தற்பொழுதைய ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க போகிறார் என அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிற கோட்டாபய ராஜபக்ச எழுப்பியிருக்கிற கேள்வியாக இந்த கேள்வி காணப்படுகிறது. யுத்தம் நிறைவேற்றி கொண்டு வரப்பட்ட போது இவர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக காணப்பட்டார். இந்த நிலையிலே தான் புலிகளை தோற்கடித்தது தவறா, சர்வதேச நாடுகளுடைய இந்த பிரேரணையை பார்க்கிற பொழுது நாங்கள் புலிகளை, அதாவது ஒரு பயங்கரவாத அமைப்பான புலிகளை தோற்கடித்தது தவறு என்கின்ற வகையிலே இது அமைந்திருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை கோட்டாபய ராஜபக்ச முன்வைத்திருக்கிறார். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனருடைய ஜனாதிபதி பொது வேட்பாளராக கோட்டாபய ராஜபக்ச களமிறங்க போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே சிங்கள மக்களை கவருகிற வகையிலே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கலாம் என்கின்ற வாத பிரதிவாதங்கள் சமூக வலைத்தளத்திலே முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது, கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் குடும்பங்களுக்கு விரைவில் நஷ்டஈடு ஊடகத்துறை அமைச்சர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. வடக்கிலே கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் குடும்பத்தாருக்கு நஷ்டஈட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரும் அமைச்சரவை அந்தஸ்தற்ற ஊடக அமைச்சருமான
உருவான் விஜயவர்தன தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற குழுநிலை விவாதம் மீதான விவாதத்திலே பங்கேற்று கருத்து வெளியிட போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது கடந்த சில தினங்களுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் வடக்கிலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுடைய குடும்பத்திற்கு விரைவில் நட்டகீடு வழங்கப்படும் என்கின்ற விடயத்தை தான் அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். ஊடகங்கள் தொடர்பிலான வாத பிரதிவாதங்கள் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது நல்லிணக்கத்தை கொள்ளும் இரட்டை நீதி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தமிழர்களுக்கு ஒன்று, சிங்களவர்களுக்கு இன்னொன்று என்ற இரட்டை நீதி இந்த நாட்டிலே நல்லிணக்கத்தை கொள்கிறது என்பதை துறைசார் அமைச்சர் என்ற முறையிலே கூறுகிறேன் என அமைச்சர் மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார். கொலைகாரர்கள் இராணுவத்தினர், அதே போன்று தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்கின்ற இரட்டை நீதி இந்த நாட்டிலே காணப்படுகிறது. இதனை நான் நல்லிணக்க அமைச்சர் என்ற வகையிலே கூறுகிறேன். இது தொடர்பிலே தாம் கவலையடைகிறேன் என்ற வகையிலான கருத்துக்களை அமைச்சர் மனோகணேசன் வெளியிட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது மஹிந்த அல்ல ரணிலை சர்வாதிகாரி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச தனது ஆட்சி காலத்திலே சர்வாதிகாரி போன்று நடந்து கொண்டதில்லை எனவும் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும் சர்வாதிகாரி போன்று நடந்து கொள்வதாகவும் எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்திலே நேற்று தினம் இடம்பெற்ற 2019 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்திலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் வடபுலத்திலிருந்து வெளியாக இருக்கிற பத்திரிகை தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் ஆரம்பத்திலே உதயன்பத்தினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது அனுசரணை வழங்கினால் தீர்மானங்களை ஏற்பதாக அர்த்தமில்லை, இறையாண்மையை பாதிக்காதவற்றையே நடைமுறைப்படுத்துவோம், பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு செல்லவே முடியாது, அரசமைப்பை மதித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடக்க வேண்டும், பழைய சம்பவங்களை கிளறினால் மீண்டும் வன்முறை வெடிக்கும், யார் என்னதான் சொன்னாலும் கலப்பு நீதிமன்றத்தை ஏற்கும், சுமந்திரனின் நாடாளுமன்ற உரைக்கு ரணில் நித்தியடி பதில் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எமது அரசு இணை அனுசரணை வழங்கியதால் அந்த தீர்மானங்கள் உள்ள அனைத்து பரிந்துரைகளையும் நாம் ஏற்பதாக எவரும் அர்த்தம் கொள்ளக்கூடாது. நாட்டின் இறையாண்மையை பாதிக்காத பரிந்துரைகளை மட்டும் நாம் நடைமுறைப்படுத்துவோம். எந்த காரணம் கொண்டும் நாம் கலப்பு நீதிமன்ற பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற விடயத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய எம்.ஏ. சுமந்திரன் ஜெனீவாவினுடைய பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கியுள்ள இலங்கை அரசாங்கம் சர்வதேச நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவிக்க முடியாது என்ற வகையிலான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையிலே தான் சுமந்திரனுடைய கருத்திற்கு பதில் வழங்குகிற வகையிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். இது இன்றைய தினம் உதயன் பத்திரிகை சுமந்து வந்த செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது மனித உரிமைகள் பிரச்சனைகள் குறித்து இலங்கை சரியான நேரத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அமெரிக்கா தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. மனித உரிமைகள் பிரச்சனைகள் குறித்து இலங்கை சரியான நேரத்திலே நடவடிக்கை மேற்கொள்வது நாட்டின் எதிர்காலத்திற்கு சிறந்ததாகும் என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஜெனீவாவிலே இலங்கை தொடர்பாக கொண்டு வரப்பட்ட பிரேரணை குறித்து கருத்து வெளியிட போதுதான் அமெரிக்கா இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இருந்து அமெரிக்கா விலகி இருக்கிற நிலையிலே பிரித்தானியா, கனடா, அதே போன்று ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளால் இலங்கை தொடர்பிலான பிரேரணை கொண்டு வரப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையிலே தான் அமெரிக்காவும் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறது. மனித உரிமைகள் பிரச்சனை குறித்து இலங்கை சரியான நேரத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது போர்க்குற்ற விசாரணை எதிர்கொள்ள இலங்கை அரசிடம் திராணியே கிடையாது, சரண்பவன் எம்பி சபையிலே காட்டம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. போர்க்குற்ற விசாரணை எதிர்கொள்வதற்கு இலங்கை அரசியல் தலைவர்களிடம் திராணி கிடையாது, இவ்வாறு நேற்று சபையில் காட்டமாக கருத்து வெளியிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கை அதாவது 2019 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த குழுநிலை விவாதத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே கலந்து கொண்டு கருத்து வெளியிட போதுதான்
சரபணபவன் இந்த நேரடி குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக நாங்கள் இரிதா லங்காதீவு பத்திரிகையுடைய பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் குறித்த செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையிலான மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. இதன்போது இரு கட்சி புதிய கூட்டணி ஒன்றை அமைத்து களமிறக்குவது தொடர்பிலே முக்கியமான தீர்மானங்கள் எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. எதிர்வரும் 10ஆம் தேதி இது தொடர்பிலே 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெறப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையிலே தான் இந்த செய்தியை தாங்கியவாறு லங்காதீவு பத்திரிகையுடைய பிரதான செய்தி வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சண்டே டைம்ஸ் பத்திரிகையுடைய பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது மத்திய அதிவேக நெடுஞ்சாலைக்கு ஜப்பான் அரசாங்கம் பெரிய கடன் தொகை ஒன்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய வீதிகள் கட்டமைப்பிற்கு சீனா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் தொடர்ச்சியாக கடன் உதவிகளை வழங்கி வருகிறது. இதன் ஒரு அங்கமாகத்தான் மத்திய அதிவேக நெடுஞ்சாலைக்கான கடன் உதவியை ஜப்பான் அரசாங்கம் வழங்க உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற சர்வதேச செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் வீதி விபத்திலே 16 பேர் பலி, கனடாவிலே சாரதிக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. கனடாவிலே பஸ் மீது லொரி மோதிய விபத்திலே 16 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கிலே இந்திய சாரதிக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவின் ஒட்டாவா பகுதியிலே கடந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி ஜூனியர்ஸ் ஹாக்கி வீரர்கள் உள்ளிட்ட 29 பேர் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இந்த பேருந்தின் மீது லொரி மோதி விபத்துக்குள்ளானதிலே 16 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருந்தனர். மேலும் 13 பேர் பலத்த காயமடைந்திருந்தனர். இந்த விபத்து தொடர்பாக ட்ரக் வண்டியினுடைய சாரதி கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குடைய தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதிலே அவர் நினைத்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்க முடியும். அதாவது இந்த விபத்து இடம்பெற்ற பகுதியில் இருந்து கிடைக்கப்பெற்ற தடயவியல் நிபுணருடைய அறிக்கைக்கு அமைய இயற்கை காரணிகள் எதுவும் இந்த விபத்திற்கு காரணமாக இல்லை. ஆகவே இந்த சாரதி நினைத்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்க முடியும் என தெரிவித்திருக்கிற நீதிபதி அவருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். இது இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய உலக செய்தியாக காணப்படுகின்றது. அதே போன்று இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற இந்திய செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் வன்முறை பயங்கரவாதம் அல்லாத சூழலை உருவாக்க இணைந்து பாடுபட வேண்டும், பாகிஸ்தான் தேசிய தினத்திற்கு மோடி வாழ்த்து, இம்ரான்கான் வரவேற்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. பாகிஸ்தான் தேசிய தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கானிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். பிரதமர் மோடியின் வாழ்த்து கடிதத்தை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வரவேற்றிருக்கிறார். பாகிஸ்தான் தேசிய தினம் நேற்று 23ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த தினத்தை முன்னிட்டு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த வாழ்த்து கடிதத்திலே தேசிய தினத்தை முன்னிட்டு பாகிஸ்தான் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கரவாதம், வன்முறைகள் இல்லாத சூழலிலே பிராந்தியத்திலே ஜனநாயகம், அமைதி, வளர்ச்சி, செழுமை ஆகியவற்றை நிலைநாட்ட தெற்காசிய மக்கள் இணைந்து பயணிக்க வேண்டிய தருணம் இது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தன் ட்விட்டர் பக்கத்திலே பதிவிட்டுள்ளதாவது, பாகிஸ்தான் தேசிய தினத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்து செய்தி வரவேற்கத்தக்கது என்கின்ற விடயத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றைய தினம் வெளியாக இருக்கிற வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடாது என்கின்ற தலைப்பிலான ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே பிரிட்டன் தலைமையிலே இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த பிரேரணை வியாழனன்று மாலை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கையின் பதிலளிக்கும் கடப்பாடு மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட 30/1 மற்றும் 34/1 தீர்மானங்களை அடிப்படையாக கொண்டு பிரிட்டன் இந்த பிரேரணையை ஜெனீவாவிலே முன்மொழிந்திருந்தது. பிரிட்டன், கனடா மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளினாலே இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையிலே முன்னர் நிறைவேற்றப்பட்ட 2 தீர்மானங்களில் கூறப்பட்ட பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு இலங்கை 2 வருட காலவாசம் வழங்க வேண்டும் என பிரிட்டன் இலங்கைக்கு 2 வருட காலவாசம் வழங்க வேண்டும் என பிரிட்டன் தனது பிரேரணையில் கூறியிருக்கிறது. இந்த பிரேரணைக்கு இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருப்பதாகத்தான் இந்த வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் இலங்கை அரசாங்கமும் ஜெனீவா தீர்மானமும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. ஐநா மனித உரிமையின் பேரவையிலே
இலங்கையின் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையிலே 40/1 என்கின்ற புதிய தீர்மானம் வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இலங்கைக்கு பொறுப்பு கூறல் பொறிமுறையை நிறைவேற்ற மேலும் 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையும் இந்த தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கியிருக்கின்றது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் இது நிறைவேற்றுவதாக இருக்குமா என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருப்பதாக இது தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற கேலி சித்திரம் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் ஜெனீவாவிலே இடம்பெற்ற நிகழ்வுகளை சித்தரிக்கிற வகையிலே தான் இந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. ஜெனீவாவிற்கு செல்லும் போது இலங்கையினுடைய பிரதிநிதி அங்கு என்ன வெடிகுண்டு தனக்கு காத்திருக்கிறது என்கின்ற அச்சத்தோடு செல்வது போலவும், எனினும் அங்கே சென்ற அவருக்கு தடல்புடலான விருந்துகளுடன் ராஜ மரியாதை வழங்கப்படுவது போலத்தான் இன்றைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. அதாவது இலங்கை தொடர்பிலான பிரேரணையிலே என்ன நடக்கும் என்பது தெரியாமல் இலங்கை அரசாங்கம் தட்டுத்தடுமாறி ஜெனீவாவிற்கு சென்றதாகவும், எனினும் அங்கு இலங்கைக்கு 2 வருட காலவாசத்துடன் கூடிய ஒரு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு இலங்கைக்கு சாதகமாக அந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டிருப்பதாக பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிற வகையில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. மீண்டும் மற்றொரு இன்றைய நாள் நமது பார்வையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் பேணி. வணக்கம் நேர்களே.